வெல்கம் பேக் டு மதுரை சிந்தனா சேனல். ஹிந்து மதம் சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை இந்த சேனல் மூலமாக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் குமரகுருபர சுவாமிகள். இவர் யாருன்னா தமிழ்நாட்டில் தூத்துக்குடியை பூர்வீகமாக கொண்டவர். தருமபுர ஆதீனத்தின் வழி வந்தவர். இவருடைய லைஃப்பை நம்ம ஸ்டடி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸை ரைஸ் பண்ணும். அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இவருடைய லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ஹிஸ் லைஃப், அவர் குழந்தையாக இருந்ததுலேருந்து எப்படி பேச ஆரம்பித்தார், எப்படி மீனாட்சி பிள்ளை தமிழ் அப்படின்ற ஒரு மதுரையில் ஒரு செய்யுளை ஏற்றின போது நடந்த சம்பவங்கள், அந்த மாதிரி பல விஷயங்களில் ஆச்சரியமான நம்ப முடியாத சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கி என்னோடய கண்டென்ட்டில் அவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிற ஐடியாவில் இல்லை. அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது காசியில் நடந்தது. அவர் தர்மபுரம் ஆதீனமாக ஆனதுக்கப்புறமா அவருடைய குருக்கிட்ட சொல்லிவிட்டு அவர் ஹீ இஸ் மூவிங் டு காசி. எப்போனா 17ஆம் நூற்றாண்டில் 17th சென்ச்சுரியோட ஒரு பகுதியில் ஹீ இஸ் மூவிங் டு காசி. அவருடைய நோக்கம், இன்டென்ஷன் என்னென்னா, காசியில் தர்மபுரம் ஆதீனம் மாதிரியே இங்கே எப்படி இருக்கோ அங்கே ஒரு மடத்தை, சைவ மடத்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட போகிறார். அந்த சமயத்தில் இந்தியாவில் அரசியல் எப்படி இருந்ததுன்னா, நார்த் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் என்டையர் நார்த் இந்தியா அண்ட் அப் டு சம் எக்ஸ்டென்ட் இன் சவுத் இந்தியா அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் முகல்ஸ். ரொம்ப கட்டுப்பாடான ஆட்சி. சுதந்திரம்லாம் இப்போ இருக்கிற மாதிரிலாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாது. ரொம்பவும் சிரமம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஹிந்து மதத்தில் சார்ந்த ஒரு சைவ மடத்தை ஒரு இடத்துல க்ரியேட் பண்ணி நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது நினச்சி பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அவர் அந்த இன்டென்ஷனோட தான் போகிறார். காசிக்கு போய் சேர்ந்துடுறாரு. எப்படியோ நடந்து அப்போல்லாம் இப்போ மாதிரி வண்டி கிடையாது, நடந்து தான் போகிறாரு. அங்கே காசிக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஹி வாண்ட்ஸ் எ லேண்ட் டு கிரியேட் அ மட். அதுக்கு என்ன பண்ணுறது, அந்த சமயத்தில் காசியோட சுல்தான் தாராஷுகோ யாருன்னா அவுரங்கசீப்போட பிரதர். காசி வாஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். ஸோ எனிதிங் பண்ணணுன்னா சுல்தானோட பர்மிஷனோட தான் பண்ணணும். சரி, சுல்தானை போய் பார்த்து இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும், அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையிலங்கிறத நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். பட் இவருக்கு வேறு வழி இல்லை. சுல்தானை போய் பார்க்குறாரு வித் பர்மிஷனோட. என்ன பிரச்சனை? ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் லாங்குவேஜ். இவருக்கு தமிழ் தவிர வேறு எதுவும் தெரியாது. ஏன்னா ஹார்ட்கோர் தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு பர்சன். அவங்களுக்கு மொஹல்ஸ் லாங்குவேஜ், ஹிந்தி அந்த மாதிரி தான் தெரியும். மொஹல்ஸ் லாங்குவேஜ் தான் அவங்களுடைய மதர் டங். அவங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது. பட் வந்தவருடைய தோற்றத்தை பார்த்து அவர் ஒரு ஹிந்து மத சன்னியாசிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவர் தனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் சொல்கிறார். ஒரு தட்டு மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜோடு சொல்கிறார். இவருக்கு அவங்களுடைய லாங்குவேஜ் தெரியலையே தவிர இவர் என்ன சொல்ல வரான்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சுல்தானுக்கு ரொம்ப கடுமையான கோபம் வருது. ஒரு சன்னியாசி நம்ம ஏரியாவுக்கு நம்ம இடத்துக்கு நம்மக்கிட்டே தைரியமாக ஒரு மடம் வைக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு கேட்குறதுனா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாண்ட்ஸ் டு மேக் எ டிசிஷன். என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு இதே இடத்துக்கு அந்த சன்னியாசியை பார்த்து இதே இடத்துக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் என்னோடய லாங்குவேஜில் கேட்கணும். அப்படி கேட்க தவறினீங்கன்னா உங்களுடைய தலை சீவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆர்டரை போட்டுடுறாரு. சபையில் இருக்கிறவங்கெல்லாம் இவரை பார்த்து எள்ளி நகையாடுறாங்க, சிரிக்கிறாங்க. தே ஆர் லாஃபிங் அட் ஹிம். எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது நெக்ஸ்ட் டே என்ன ஆகும். ஏன்னா இவருக்கு தமிழை தவிர எதுவும் தெரியாது. மறுநாளைக்கு இவர் எங்கே அவங்களுடைய லாங்குவேஜில் இவருக்கு தேவையானதை கேட்குறது. அவருக்கே தெரிஞ்சது என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட் டே என்ன நடக்க போகுது அப்படின்றது அவருக்கே தெரிஞ்சிடுது. ஒரு மாதிரி நடுக்கமும் அவமானமும் அசிங்கமும் பயமுமா அவர் வெளியில் வராரு. அந்த ஊரே அவரை பார்த்து சிரிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அங்கே இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு சரஸ்வதியை நினச்சி ஒரு ஸ்லோகம் ஒன்று பாடுறார்.
அந்த ஸ்லோகத்துக்கு பேர் சகலகலாவல்லி மாலைன்னு பேர். அந்த ஸ்லோகத்தை பாடி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மேபி நினைவிழந்து விழுந்துடுறாரு. அவருக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்றது சரியாக தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, ஒரு யூ பிலீவ் இட் ஆர் நாட், பட் யூ ஹாவ் டு பிலீவ் திஸ் ஹேப்பன்ட். ஒரு சிங்கத்து மேலே அவர் உக்காந்து அது அரண்மனைக்கு போகிறாரு ரொம்ப கம்பீரமாக. அந்த சிங்கம் நேராக அந்த அரண்மனைக்கு கொண்டு போய் விடுது. அவரோட முகத்தில் அவரோட உடம்புல கொஞ்சம் கூட பயமோ நடுக்கமோ எந்த விதமான கூச்சமோ தயக்கமோ எதுவுமே இல்லை. அந்த சுல்தானை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுடைய லாங்குவேஜில் ஸ்பஷ்டமாக எந்த வித ஒரு தயக்கமும் இல்லாமல் கேட்குறாரு, எனக்கு இந்த இடத்துல இந்த லேண்ட் இவ்வளோ அளவுக்கு வேணும், எனக்கு மடத்தை கட்டிக்கிறதுக்கு உன்னால் தர முடியுமா தர முடியாதான்னு ஒரு மாதிரி கம்பீரமாக கேட்குறாரு. அதை பார்த்த உடனே, சிங்கத்தை பார்த்த உடனே அரண்மனையில் இருக்கிறவங்க சுல்தான் உள்பட எல்லாருக்கும் நடுக்கம் வந்துடுது. அவங்க அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இந்த விஷயத்தை பார்த்த உடனே சுல்தானுக்கு புரிஞ்சிடுது, இவர் வந்து ஒரு சாதாரண பர்சன் இல்லை, ஏதோ ஒரு டிவைன் பவர் அவர்கிட்ட இருக்குது, இவர்கிட்ட நம்ம தப்பாக நடந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக ஹீ சாங்ஷன்ஸ் த லேண்ட். அவருக்கு என்ன உங்களுக்கு வேணுமோ நீங்கள் கட்டிக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிற மடத்தை வேணுங்கிற இடத்துல கட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக ஹீ சாங்ஷனிங். அதுக்கப்புறம் அந்த சிங்கத்திலேயே வந்து திருப்பின்னு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு நினைவு வருது, நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஒரு பாதி நேரத்தில் அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வந்து தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. அந்த சமயத்தில் அவர் பாடின ஸ்லோகம் சகலகலாவல்லி மாலை நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ராஜா கொடுத்த, அந்த சுல்தான் கொடுத்த இடத்துல அவர் அந்த மடத்தை ஸ்தாபிக்கிறாரு. அந்த மடம் இன்னமும் இருக்குது. தருமபுர ஆதீனத்தோட ஒரு பிரிவாக காசியில் இன்னமும் இருக்குது. நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். யார் யாரெல்லாம் காசிக்கு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ தயவு செஞ்சு அந்த மடத்துக்கு போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வாங்க. இந்த ஒரு சம்பவம் வந்து ஏதோ புராண காலத்துலேயோ இல்லை போன யுகத்துலேயோ எதுவும் நடந்தது இல்லை. ஜஸ்ட் அப்ராக்சிமேட்லி ஒரு 350 வருஷத்துக்குள்ளே நடந்தது தான் இது. ஸோ இது ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி. அந்த மடத்துக்கு நானும் போயிட்டு வந்தேன். எனக்கு அந்த டிவைன் பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இஃப் யூ விசிட், ஹோப் யூ வில் ஆல்சோ லைக் இட். நான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.